அதாவது உங்க ஹைட்டுக்கு இருக்கு, உங்க ஒசரத்துக்கு ஒரு ஃப்ரேமு. இது எங்க பண்ணீங்க? இது எப்போ பண்ணது? என்ன ஒரு மொமெண்ட்ட அப்படி ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிருக்கீங்க? இது வந்துட்டு ஒரு ப்ரமோஷன்ல வந்தது தான். அப்படியா? ஆமா. ப்ரமோஷனுக்கு வந்தது தான். ஆனா இவ்ளோ அழகா, இவ்ளோ ஹைட்டா, இவ்ளோ பெருசான்னு சொன்னாங்க. ஆனா இவ்ளோ பெருசா வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா இது பத்தவே பத்தாது அப்படின்னு தான் எங்க வைக்கிறதுன்னே எங்களுக்கு தெரியல. இதுக்காகவே தான் இந்த டிசைன் அவங்க டோட்டலா இந்த பண்ணாங்க. சைடு டிசைன் பாத்தீங்கன்னா இதுக்காகவே தான் பண்ணது. இந்த டிசைனை பண்ணி இந்த ஃப்ரேம் வைக்கணுங்கிறதுக்காகவே பண்ணது. ஆனா இது ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல அந்த மாதிரிலாம் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். ஆனா கொஞ்சம் சைடா இருக்கு. பரவாயில்ல, ஓகே, நல்லா டக்குனு வந்தோன்னே பார்க்க முடியாத ஒரு அந்த இடத்துல மாதிரி இருக்கு. ஒரு இருக்கு. இது எப்போ இந்த போட்டோ எடுத்தது? இது வந்துட்டு நாங்க ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு தானே எடுத்தது. இல்ல இது ஒரு ஆமா, ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் இது. ஷூட் அது. ஷூட்டுக்கு எடுத்த பிக்சர். இந்த காஸ்டியூம் ஆனா எல்லாம் இது எடுத்து வந்துட்டு எப்படியும் ஒரு 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா இருக்கும். இது வந்துட்டு டிசைனர் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர்ல தான் எனக்கு saree வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்து டிசைன் பண்ணி அது பண்ணி கொடுத்தாங்க. ஆரஞ்சு கலர் தாண்டி வேற எதுவுமே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா வந்து ஆரஞ்சு தான் வேணும். இது என்கேஜ்மெண்ட்க்கு வந்து ஒரு ஷாப் போயிருந்தோம். அங்க ஆரஞ்சு வேர் பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குன்னு நானும் சொன்னேன். இவங்களுக்கு அது ரொம்ப நான் பிடிச்சிருந்துச்சு. அதனால அதே மாதிரி தான் எனக்கு அப்ப அந்த ஒரு ஆரஞ்சு எரா ஒன்னு இருந்துச்சுல, எல்லாம் ஆரஞ்சு, ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு. இப்பெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. இப்பெல்லாம் அந்த ரெட் கிரீன் நார்மல் கலர்ஸ்லாம் இல்ல, இந்த மாதிரி கிளிப்பச்சை கலர் இந்த மாதிரி எல்லாம் போட்டு போறாங்க. இது வேற வந்து எங்க இருந்து தான் வருதுன்னே தெரியாது. அவ்வளோ வெயிட்டா இருக்கும் இந்த ட்ரெஸ். ரொம்ப வெயிட்டா இருக்கும். இது அம்மா வீட்ல இப்ப இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் வந்துட்டு நாங்க அதுக்காகவே இந்த டிசைனை செஞ்சு மாட்டி வச்சிட்டோம். இந்த ஃப்ரேமை தாண்டி வந்தோம்னா ஒரு குட்டி டைனிங் டேபிள். ஆமா. நீங்க இதுதான் பிளான் பண்ணீங்க? இல்ல, இது வந்துட்டு இப்போ டைனிங் டேபிள் தான் பிளான் பண்ணது. ஆனா நடுவுல வந்துட்டு அங்க வாஷ் பேசின்லாம் நாங்க வச்சிருந்தோம் ஆக்சுவலி. அது இப்போ எடுத்துட்டு இப்போ ரீசெண்டா இது வாங்கினது. ஆக்சுவலி இந்த இடம் ஃபுல்லா இனி கம்ப்ளீட் ஆகல. என்ன பிளான்னா இந்த சைடு ஃபுல்லா அந்த வுட்ல வந்து கொஞ்சம் ஒரு பார்ட்டிஷன் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது ஒரு டைனிங் ஏரியா மேரேஜ் சாண்ட்லியர் மாதிரி போட்டு அதான் பிளானு. ஆனால் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இந்த டைனிங் டேபிள் செட்டப் வந்து என்ன மாதிரி, ஒரு மாடர்னா இல்ல? இல்ல நாங்க ரொம்ப சிம்பிளா, ஏன்னா வீடு வந்து ரொம்ப பெருசா இருந்தா அதுக்கேத்த மாதிரி நம்ம வாங்கியிருக்கலாம். நம்மளுக்கு ஏத்த மாதிரியான சைஸுக்கு நம்ம வாங்கிக்கலாம்னு ரொம்ப சிம்பிளா தான் நாங்க இது பண்ணோம். ஏன்னா மேக்ஸிமம் நாங்க ஷோஃபால உட்காந்து சாப்பிட்றது அந்த மாதிரியே பழக்கமானதுனால இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது வாங்கினோம். ஆனா இப்போ நாங்க வாங்கினது இதுல தான் உட்காடுறோம். ஓகே, அது கம்ஃபர்டபுளா இருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். நீங்க ஷோஃபால உட்கார்றதை விட அதுல உட்காந்து பாத்தீங்கன்னா அது இந்த சைட் பாத்தீங்கன்னா நம்மள பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அதனால ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். நீங்க தொட்டு பாத்தீங்கன்னாலே தெரியும். செம சாஃப்ட்டா இருக்கும். பாப்போமா? செம சாஃப்ட்டா இருக்கும் அது. ஆமாப்பா. இதெல்லாம் இந்த இம்போர்ட்டட் ஃபோம்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சு வாங்குறது உண்டா? இல்ல அப்படி கிடையாது. நாங்க டைரக்டா ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, ஷாப் போயிருந்தோம். அந்த ஷாப்பில் வந்து நாங்கள் ரொம்ப பேசிக்காக அந்த வுட்டில் தான் வாங்குற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொட்டு பார்க்கும்போது ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்கா, அதனாலேயே வந்து நாங்கள் போன பட்ஜெட் வந்து 20,000 தான். ஆனால் இது ரொம்பவே நல்லா இருக்குது. அதுவும் மார்பிள் துடைக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த இது பிளான் பண்ணிட்டோம். இது அரௌண்ட் வந்து ஒரு 60,000 வந்துச்சு. 60,000 டைனிங் டேபிள்.